மல்லி செயலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, மல்லி ஒரு வழியாக விஜய்கிட்ட பேசுகிறாங்க. விஜய் முதல்ல என்னால் மல்லிகிட்ட பேச முடியாது, மல்லி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு விஜய் கோபமாக இருக்கார். ஆனால் மல்லி வேறு வழி இல்லாமல், விஜய் நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளுங்க, நிதானமாக கேட்டால் உங்களுக்கு எல்லாம் புரியும். நான் ஒன்றும் வேணும்னு உங்களை விட்டு போகல விஜய். உங்கள் அக்கா அதான் ராஜேஸ்வரி என்ன பண்ணாங்க தெரியுமா விஜய், அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கேளுங்க, கேட்டால் உங்களுக்கு எல்லாம் புரியும். அந்த ராஜேஸ்வரி அன்னைக்கு என்கிட்ட ஒரு வீடியோ காட்டினாங்க. அந்த வீடியோவில் கதிரேசன் வந்து ராஜேஸ்வரிகிட்ட பேசியிருக்காரு. இது மாதிரி எனக்காக ரஞ்சிதா வந்து கோர்ட்டில் விஜய் தான் ரேணுகாவை கொன்னார்னு ஒரே ஒரு சாட்சி சொன்னால் போதும், கண்டிப்பாக கோர்ட்டில் அந்த சாட்சி ஏற்றுக்கிட்டு எப்படி விஜய்க்கு ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குற்றவாளிகிட்ட வெண்பா வளராத யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் வெண்பா எனக்கு கிடச்சிருவா. எனக்கு விஜய் ஜெயிலுக்கு போகிறத விட வெண்பா எனக்கு கிடைக்கணும், அது மட்டும் தான் முக்கியம். வெண்பா மட்டும் எனக்கு கிடச்சிட்டா போதும், நான் உங்களுக்கு எவ்வளோ வேணும் பணம் தரேன், என்ன வேணும் பண்ணுறேன் அப்படின்னு கதிரேசன் கேட்டிருக்காரு. அதுக்கு ராஜேஸ்வரி யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த என்கிட்ட காட்டினாங்க. எனக்கு அப்போது என்ன பண்ணேன்னு தெரில. நான் அந்த ராஜேஸ்வரி காலில் விழுந்து கெஞ்சினேன், தயவு செஞ்சு விட்டுறீங்களே வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு அந்த ராஜேஸ்வரி, இங்கே பாரு மல்லி, விஜயை இந்த கேஸை சிக்க வைக்கக்கூடாது, வெண்பாவை விஜய்கிட்டேருந்து பிரிக்கக்கூடாது அப்படின்னா நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். நானும் என்னன்னு கேட்டேன். அதுக்கு நீ வந்து விஜய் விட்டு பிரிஞ்சு விஜயை டிவோர்ஸ் பண்ணிவிடு, நான் விஜய் வெண்பா 2 பேரையும் பிரிக்காமல் விட்டுறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். நானும் ஒரு வழி இல்லாமல் நீங்களும் வெண்பாவும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நான் உங்களை விட்டு பிரியலான்னு முடிவு பண்ண விஜய். ஆனால் அவள் என்னை இப்படி நம்ப வச்சு கழுத்த இருப்பான்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல விஜய், என்னை மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு மல்லி அழுகுறாங்க. இது எல்லாத்தையும் பொறுமை கேட்ட விஜய், ஏன் மல்லி இவ்வளோ நடந்திருக்குல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை அந்த ராஜேஸ்வரி இப்படிலாம் என்ன மிரட்டுறா, இப்படிலாம் பண்ண போகிறா அப்படின்னு ஒரு வார்த்தை என்கிட்ட நீ சொல்லியிருந்தானா இதெல்லாம் ஆரம்பத்திலே நான் தடுத்திருப்பேன். என்ன பண்ணணும் அப்படின்னு ஆரம்பத்திலே பண்ணி அந்த ராஜேஸ்வரி போட்ட எல்லா திட்டத்துக்கும் ஒரு முடிவு கட்டியிருப்பேன். ஆனால் நீ அதை பண்ணலையே, ஏன் பண்ணலை? அதுதான் எனக்கு இப்போது பயங்கர கோபமாக இருக்குது. அதை பண்ணாதனால தான் இன்றைக்கி ராஜேஸ்வரி போட்ட சதி திட்டத்தில் நான் அப்பாவையாக மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்கேன். வெண்பா இப்போது என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. இதுக்கப்புறம் நான் எப்படி ஜெயிலை விட்டு வெளியே வரப்போகிறேன், எப்படி வெண்பாவை நான் காப்பாற்ற போகிறேன், அந்த ராஜேஸ்வரிக்கு எப்படி நான் பதிலீடு கொடுப்பேன்? கடைசியில் அந்த ராஜேஸ்வரி என் கையை வச்சு என் கண்ணை குத்திட்டாலே அப்படின்னு விஜய் ஃபீல் பண்ணுறாரு. மல்லி ஒன்று, விஜய் ஃபீல் பண்ணாதீங்க விஜய், ப்ளீஸ் விஜய், நான் சொல்கிறது கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களை வெளியே கொண்டு வரேன் விஜய். வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் விஜய். உங்களை வெளியே கொண்டு வந்து வெண்பாவையும் கூட சேர்த்து நான் வைக்கிறேன் விஜய். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ராஜேஸ்வரிக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுங்க விஜய் அப்படின்னு மல்லி சொல்லிவிட்டு, இங்கே பாருங்க விஜய், நீங்கள் மனசை மட்டும் தளர விடாதீங்க. என்ன நடந்தாலும் சரி, அந்த ஆண்டவனே உங்களுக்கு எதிராக நின்னாலும் கண்டிப்பாக உங்களை நான் வெளியே கொண்டு வரேன் விஜய் அப்படின்னு மல்லி அங்கேருந்து விஜய்கிட்ட சபதம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி வெளியே வந்த மல்லிக்கு அடுத்து என்ன பண்ணுதுன்னு ஒன்றுமே புரியல. கண் கலங்கி நிற்கிறாங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எங்கே போகிறது, யாரை பார்க்கறதுன்னு தெரியலை. அரவிந்த் ஒன்னே, என்ன மல்லி அங்கே அவ்வளோ வீடாப்பா பேசிட்டு இங்கே வந்து கண் கலங்கி நிற்கிறீங்க? இல்லை அரவிந்த், எனக்கு விஜயை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாவம் விஜய், எப்படி இருந்த மனுஷன், அவரை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ, எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த ராஜேஸ்வரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் என்னால் அதுக்காக ஒன்றுமே பண்ண முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அரவிந்த். ஏதோ ஒரு ஃப்ளோவில் அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன், கண்டிப்பாக அவங்களை வெளியே கொண்டு வரேன்னு. ஆனால் அவர் வெளியே கொண்டு வரதுக்கு என்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல விஜய். விஜயை காப்பாற்றுறது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல அரவிந்த். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு அரவிந்த் எனக்கு அப்படின்னு மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அரவிந்த் ஒன்னே, இங்கே பாருங்கள் மல்லி, நீங்கள் அப்போல்லாம் ஃபீல் பண்ண தேவையே இல்லை, அதான் நான் இருக்கேனே மல்லி, அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், விஜய் சாரை வெளியே கொண்டு வரணும்னு உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தோணுது. விஜய் சார் கண்டிப்பாக வெளியே வந்து தான் ஆகணும். ஏன்னா விஜய் சார் எந்த தப்புமே பண்ணலை, அது அந்த கடவுளுக்கும் தெரியும். ஏதோ அவருடைய கெட்ட நேரம், அவர் இப்போ உள்ளே இருக்கார். இது நீங்களும் அவரும் உண்மையாகவே புரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்திருக்கலாம். அதனால் நீங்கள் மட்டும் இப்போது விஜய் சார் வெளியே கொண்டு வந்தீங்கன்னா, வெண்பா விஜய் சார் கூட சேர்த்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக விஜய் சார் காலத்துக்கும் உங்களை மறக்க மாட்டார் மல்லி. அந்தளவுக்கு நான் உங்களை செய்ய வைக்கிறேன். இப்போ என்ன உங்களுக்கு விஜய் சார் வெளியே கொண்டு வரணும், அவ்வளோதானே? வாங்க, நாம் இப்பயே போயிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்கார், அவரை பார்ப்போம். அவர் இது வரைக்கும் எடுத்த கேஸ் எதையுமே தோற்றதே இல்லை மல்லி. அந்தளவுக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவங்கள மோதி கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். அதனால் நீங்கள் கிளம்புங்க, நாம் போய் இப்பயே பார்க்கலாம்.
இல்லை அரவிந்த், அவங்களாம் பார்த்தா அதிகமாக காசு செலவாகுமே. என்கிட்ட இப்போதைக்கு காசும் கையில் எதுவுமே இல்லையே. ஐயோ மல்லி, திரும்ப திரும்ப ஏன் அப்படியே பேசுகிறீங்க? என்ன உங்கள் குடும்பத்துலேருந்து பிரித்து தான் பார்க்குறீங்க. என்னையும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா சேர்த்துங்க மல்லி. இப்போதைக்கு காசு ஒன்றும் தேவையில்லை. என்கிட்ட காசு இருக்குது. நான் முதல்ல வக்கீலை பார்த்து காசை கொடுத்து இந்த கேஸ் அவர்கிட்ட சொல்லி விஜய் சாரை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு யோசிப்போம். விஜய் சார் வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் மீதி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ சொன்னீங்கல்ல விஜய் சார் எப்படியாப்பட்டவர், எங்கே இருந்தாருன்னு, கோபுரத்தில் இருந்தார், இப்போது ஜெயிலில் இருக்கார். அது உங்களுக்கு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா சொல்லுங்கள்? இல்லை நீங்கள் இதுக்கப்புறம் போய் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு விஜய் சாரை வெளியே கொண்டு வர முடியுமா? இங்கே பாருங்க மல்லி, வாங்க எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு அரவிந்த் நேராக மல்லி அழைச்சிட்டு ஒரு லாயர் வீட்டுக்கு போகிறாங்க. லாயர் ஆஃபீஸில் போயிட்டு மல்லி அரவிந்த் 2 பேரும் போயிட்டு இது மாதிரி நடந்து அது சொல்கிறாங்க. இது மாதிரி விஜய் சாரை வேணும்னு ஏமாற்றி சதி திட்டம் போட்டு இப்போது ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அவர் குழந்தையவும் அவர்கிட்டருந்து பிரிச்சுட்டாங்க. அவரை வெளியே கொண்டு வரணும், அதே மாதிரி அவர் குழந்தைய மீட்டு அவர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லவும் லாயர் ஒன்று, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் சொல்கிற கேஸ் எனக்கு நல்லாவே புரியுது. இது பெரிய கேஸ் தான், இதை நான் எடுத்துக்கிறேன். நான் பெருமைக்குன்னு சொல்லலை. இது வரைக்கும் நான் எடுத்த கேஸ் எல்லாத்தையுமே தோற்றதே இல்லை. எல்லா கேஸ் ஜெயிச்சு தான் இருக்கேன். ஆனால் இந்த கேஸ்லேயும் நிறையா சட்ட சிக்கல்லாம் இருக்குது. நிறைய பேரை பார்க்கணும், நிறைய பேருக்கு பணம் தரணும். அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த கேஸுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும் மல்லி ஒன்று, இங்கே பாருங்க சார், எங்களுக்கு தெரியுது இப்போது என் புருஷனை காப்பாற்றி தரணும். அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னா 5 லட்சம் இல்லை 5 கோடி செலவானாலும் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு போங்க, டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு விஜய் சாரை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு லாயர் சொல்கிறாரு. மல்லி ஒன்று தான் கையில் இருக்கிற அந்த 1 லேக் பணத்தை எடுத்து வைக்கிறாங்க. வைக்கவும் வக்கீல் ஒன்று சரிம்மா அப்படின்னு சொல்லும் போது மே கமின் சார் அப்படின்னு சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து இங்கே ராஜீவனி ரஞ்சிதா அப்படின்னு சொல்லவும் ரஞ்சிதா அந்த பெட்டி திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா உள்ளே நிறைய பணம். அதை பார்த்தோன்னே வக்கீல், மேடம் என்ன மேடம் இது? வக்கீல் சார், நீங்கள் இப்போது எடுக்கிறதுக்காக ஒரு கேஸை பணத்தை வாங்க போனீங்களே, அந்த கேஸை நீங்கள் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக பணம். அந்த கேஸுக்கு நீங்கள் 5 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னா நான் உங்களுக்கு 10 லட்சம் தரேன், அந்த கேஸை நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அந்த லாயர் உடனே, என்ன மேடம் 10 லட்சமா? இதுக்கப்புறம் இந்த கேஸை கண்டிப்பாக நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு லாயர் சொல்ல, மல்லி ஒன்று, என்ன சார் இப்போ தான் அந்த கேஸை நான் ஜெயிச்சு தரேன்னு சொன்னீங்க. இங்கே பாருமா, எனக்கு தேவை காசு தான். நீ 5 லட்சம் தரேன்னு சொன்னேன், மேடம் 10 லட்சம் கொடுக்குறாங்க. நீ வேணா எனக்கு ஒரு 11 லட்சம் கொடு, நான் வேணா உனக்காக கேஸில் வாதாடுறேன் அப்படின்னு சொல்ல, அரவிந்தோன்னே, யோ சி நீலாம் மனுஷனா? கொஞ்சம் கூட ஈவ இருக்க இல்லாமல் பணத்துக்காக இப்படி டக்குன்னு கச்சு மாதிரியே உன்னை நம்பி நான் பணம் கொடுத்தேன்னா லாஸ்ட் நிமிஷத்தில் கூட நீ இப்படி பணத்துக்காக கட்சி மாற வாய்ப்பு இருக்குது. மல்லி வாங்க போகலாம். இந்த லாயர் இல்லைனா ஊரில் லாயரவா இல்லை, இவங்க நிறைய பணம் வச்சுருக்கலாம், எல்லா லாயரும் விலைக்கு வாங்கலாம். ஆனால் விலைக்கு வாங்க முடியாத லாயர்னு சில பேர் இருப்பாங்க மல்லி, அவங்கள பார்த்து நாம் இந்த கேஸை கொடுப்போம். கண்டிப்பாக அவங்க நமக்காக உண்மையாக உழைச்சி இந்த கேஸை ஜெயிச்சு கொடுப்பாங்க. வாங்க மல்லி போகலாம் அப்படின்னு அரவிந்த் மல்லி அழைச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு.